ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சண்டே மார்னிங் எழுந்திரிச்சிங்களா? இல்லையா? இன்னும் லேட்டாக தான் எழுந்திரிச்சிப்பீங்க இல்லையா? நான் சீக்கிரம் எழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பதுஸ் கிச்சனுக்கு நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா? அதனால் நான் சீக்கிரம் எழுந்து எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது க்ளவுட்ஸ் கிச்சன் இல்லையா? அந்த ஸ்பாட் ஆர்டர் வரும்போது நம்ம செஞ்சு கொடுக்கணும். நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன் ப்ரிப்பரேஷனாக அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் இன்றைக்கி மசால் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர்ஸுமாக கமகமான்னு வருது. இது பார்த்திங்கன்னா சாம்பார். நம்மளுடைய இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிருக்கு. இது டிஃபன் சாம்பார். அதனால் நான் எந்த காயும் போடலை. நிறைய தக்காளி கொத்தமல்லிலாம் போட்டு தான் இந்த டிஃபன் சாம்பார் வச்சுருக்கேன். சட்னி ஆர்டர் வரும்போது அரைச்சிக்கலான்ட்டு சட்னிக்கு தேங்காய் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இட்லி ஒரு தட்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பொடி இட்லி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இட்லி ஆறி இருக்கணும். அதனால் பொடி இட்லிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். வந்ததுன்னா உடனே நம்ம போட்டு கொடுத்துடலாம். தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தோசை வந்தால் இதில் தோசை ஊற்றி கொடுத்துடலாம். ஆனியன் ஊத்தப்பம், தோசை, ப்ளைன் தோசை, பொடி தோசை எல்லாத்துக்கும் இந்த மாவு தான் இது இருக்குது. இட்லிக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இட்லி மாவு இதை இட்லிக்கு தனியாக தானே, இட்லி தனியாக, தோசைக்கு தனியாக, ஆப்பத்துக்கு தனியாக, பணியாரத்துக்கு தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். பணியார மாவு மட்டும் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். வந்தால் கார பணியாரம் போட்டு கொடுத்துக்கலான்ட்டு. இதுதான் இன்றைக்கி பத்தூஸ் கிச்சனில் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஜொமேட்டோ ஆப்பில் போய்ட்டு பத்தூஸ் கிச்சனை பார்த்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ஆர்டர் பண்ணுங்கள். மத்தியானம் லஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பாருங்கள். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.